வேளையிலும் கூட எல்லாரும் சங்கீத புத்தகத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். ரொம்ப ஒரு எளிதான எல்லாரும் ஞாபகம் வைத்து கொள்ளக்கூடிய, ஆனால் ஒரு அருமையான வார்த்தையை தான் கர்த்தர் இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக நமக்கு வாக்குத்தத்தமாக தந்திருக்கிறார். சங்கீதம் 71:21. என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம சேர்ந்து இது நாம் அறிக்கையிடுகிற ஒரு வார்த்தையாக நாம் கர்த்தர் நமக்கு தந்துட்டார், இதை நம்ம சுதந்திரித்து விட்டோம் என்ற உரிமையோடு அறிக்கையிட போகிறோம். எல்லாரும் இணைந்து, எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்கல்ல, சங்கீதம் 71:21 சேர்ந்து சொல்லலாமா? என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். இதை ஆங்கிலத்தில் நம்ம வாசித்தோம்னா, யூ ஷால் இன்க்ரீஸ் மை கிரேட்னஸ் அண்ட் கம்ஃபர்ட் மீ ஆன் எவ்ரி சைடு. இன்னொரு மொழியாக்கம் சொல்லுகிறது, யூ வில் இன்க்ரீஸ் மை ஆனர் அண்ட் கம்ஃபர்ட் மீ ஒன்ஸ் அகெயின். அதாவது கர்த்தர் நமக்கு தருகிற மேன்மை, அதாவது ஒரு உயர்வு, ஒரு மகத்துவம், அல்லது இந்த NIV வாசித்தது போல கனம், இவைகள் ஏற்கனவே நமக்கு இருக்கு. ஏன்னா நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பதே நமக்கு ஒரு பெரிய மேன்மை. ஹல்லேலூயா. அந்த மேன்மை ஏற்கனவே இருக்கிற மேன்மையை ஜீரோலேருந்து தொடங்கல, ஏற்கனவே கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் தந்திருக்கிற அந்த மேன்மையை இனி வருகிற நாட்களிலே ஆண்டவர் பெருக பண்ண போகிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவர் மறுபடியும் நம்மை தேற்றுவார். இதில் தேற்றுவார் என்று சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவருக்கு அருமையான ஒரு பெயர் உண்டு. அவர் யாரு? தேற்றரவாளன். இனி வருகிற நாட்களில் இந்த வருடம் முழுவதும் அந்த தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்ம புது ஆண்டுக்குள்ள நுழையும் போது அவர் நமக்குள்ளே வந்து நம்மை வல்லமையாய் நிரப்பினாரோ, அவர் ஒவ்வொரு நாளிலும் இந்த சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள், சிறு பிள்ளைகளாக இருக்கட்டும், வாலிபர்களாக இருக்கட்டும், பெரியவர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் அனைவர் மூலமாகவும் அந்த தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் கிரியை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா தேற்றரவாளனுடைய வேலை என்ன? தேற்றுதல். தேற்றுதல் என்று சொன்னால் வெறுமனே ஏதோ பக்கத்தில் வந்து உட்காந்து கம்ஃபர்ட் பண்ணி கொண்டிருப்பது மட்டுமல்ல. தேற்றரவாளனாகிய அவருக்கு எத்தனை பண்புகள் உண்டோ அத்தனையும் இனி வருகிற நாட்களிலே சபையாக நம் மூலமாக, தனிப்பட்ட விதத்தில் நம் ஒவ்வொருவர் மூலமாகவும் அது வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா. ஒரு பெருக்கமும் ஒரு ஆவியானவருடைய வெளிப்பாடும் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற நாட்களிலே காணப்பட போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆக்சுவலி இந்த வசனம் வந்தோடனே எனக்கு ரொம்ப டவுட், ரொம்ப சிம்பிளாக இருக்கே கர்த்தாவே. நானும் கன்ஃபர்மேஷனுக்காக நிறைய காத்திருந்து அப்புறம் கர்த்தர் இதுதான் அப்படின்னு சொன்ன பிறகு நான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிலாம் முடிச்சிட்டேன். இன்றைக்கி சாயந்தரம் சும்மா பழைய வருடங்களில் என்ன வாக்குத்தத்தம், ஏன்னா போன வருஷம் தந்தது நமக்கு நல்லா ஞாபகம் இருந்தது. மகிழ்ச்சியின் ஆண்டு நெகேமியால தந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முந்தின வருஷத்து நோட்டை எடுத்து பார்க்குறேன், அந்த வருஷமும் கர்த்தர் நமக்கு மேன்மையை தான் தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? அல்ல, அப்போ எனக்கு புரிஞ்சிச்சு. இப்போ ஏற்கனவே அப்போ அது 24 தந்திருக்கிறாரு. ஏற்கனவே 24 நான் உனக்கு மேன்மையை தந்து உன்னை மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறேன். இப்போ வருகிற நாட்களிலே அந்த மேன்மை பெருக போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, இப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்க்கும்போது நம்ம எல்லாரும் பெற்றிருக்கிற ரட்சிப்பு நமக்கு ஒரு பெரிய மேன்மை. ஹல்லேலூயா. அடுத்தது ஆண்டவருடைய பிள்ளை, ஐ ஆம் அ
சைல்ட் ஆஃப் காட், ஐ எம் a சன் ஆஃப் காட் அப்படி என்று சொல்லுகிற அந்த நமக்கு கிடைத்திருக்கிற அந்த அந்தஸ்து அல்லது ஸ்தானம் நமக்கு ஒரு பெரிய மேன்மையை நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்துருக்கு. ஆமென். நம்ம இன்னாருடைய பிள்ளை என்று அறியப்பட்டிருப்பது நமக்கு ஒரு பெரிய சமுதாயத்தில் ஒரு மதிப்பை தரும். இந்த உலகத்தில் நான் என் தேவாதி தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுதல் எனக்கு ஒரு மேன்மை. அது மட்டுமல்ல, எத்தனையோ விதமான பணிகள் இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றிற்கும் மேன்மையான பணியாகிய என் எஜமானனாகிய தேவாதி தேவனுடைய களஞ்சியத்தில் அவரோடு கூட அவருடைய பண்ணையில் நான் ஊழியம் செய்கிறேன், நான் வேலை செய்கிறேன் என்று சொல்லுகிற அந்த அனுபவம் நமக்கு ஒரு பெரிய மேன்மை. ஹல்லேலூயா. அடுத்தது, திரியேக தேவனில் ஒருவராகிய அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் எனக்குள்ளே வாசம் செய்கிறபடியினால் அவர் தம்முடைய ஆவியின் கனிகளால் என்னை நிறைக்கிறார். ஆவியின் வரங்களை அவர் எனக்கு தந்து அவருக்கு நான் வல்லமை உள்ள ஒரு ஊழியக்காரியாய், ஒரு ஊழியக்காரனாய் நிற்கும்படியாக அவர் எனக்குள்ளே இருந்து மகா பெரிய காரியங்களை செய்கிறார் என்று நம்மால் சொல்ல முடிந்தது என்று சொன்னால் அது ஒரு பெரிய மேன்மை. ஹல்லேலூயா. இவ்விதமாய் ஆவிக்குரிய நிலையிலே ஒவ்வொருத்தருடைய நிலையும் வேற வேற மாதிரி இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஆவிக்குரிய நிலையிலே தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம மேன்மையை பெற்றவர்களாகத்தான் காணப்படுகிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், சபைக்கு சொல்லுகிறார், தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், உனக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியின் வரங்கள், கிருபைகள், என்னால உனக்குள்ள தரப்பட்டிருக்கிற அத்தனை காரியங்களையும் நான் இந்த வருடத்தில் பெருக பண்ணி அதை இன்னும் மென்மேலும் ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, சபைக்கு ரொம்ப தெளிவாய் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சபைக்குள்ளே கடந்து வந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையினுடைய தனிப்பட்ட உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் இனி நீங்க இருக்கிற நிலைமையில இருக்க மாட்டீங்க. நல்ல உற்சாகமாக ஒரு மேன்மை, ஒரு உயர்வு, ஒரு மகத்துவம், ஒரு கிரேட்னஸ் என்று ஆங்கில சொல்லுவோமே, அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நம்மை கொண்டு செல்லுவேன். சென்று அதோடு நிற்க மாட்டேன், அதை பெருக பண்ணிக்கொண்டே இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் சொன்னார் பாருங்க, மேன்மையை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி. அதை நம்ம ஒவ்வொருவரும் சபைக்குள்ளே கடந்து வந்திருக்கிற இந்த நாளில் அவருடைய சமூகத்தில் இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் நிச்சயமாய் அனுபவிக்க போகிறோம். ஹல்லேலூயா. சரீர பிரகாரமாக, உங்களுடைய தொழில் ரீதியில், உங்களுடைய வேலையில், எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவிக்குரிய நிலையில் நம்ம எல்லாருடைய மேன்மையும் இந்த வருடத்தில் பெருக போகிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எப்பவுமே நமக்கு தெரியும், கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை அவருடைய பிள்ளைகள் சுதந்தரிக்க அழைக்கும் போது அந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதியானவர்களாக நம்ம காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புவார். உபாகமம் 28வது அதிகாரத்தினுடைய முதல் வசனம் வேகமாக எடுப்போம். உபாகமம் 28 முதல் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லி அன்று அவரால் விசேஷித்த ஜனங்களாக தெரிந்தெடுக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார். ஆனால் அவர்களை காட்டிலும் நாம் விசேஷமானவர்கள், ஏனெனில் அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட அவருடைய சொந்த பிள்ளைகள் என்ற ஒரு அந்தஸ்தில் இருக்கிற நாம் நிச்சயமாய் தைரியமாக சொல்ல முடியும், என் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள நான் காண்கிற, என்னை சுற்றி வாழுகிற சமுதாயத்தில் இருக்கிற அல்லது என் தேசத்தில் இருக்கிற, ஏன் என் கர்த்தர் சொன்னதுபடி உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரை காட்டிலும் கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் மேன்மையாய் வைப்பது நிச்சயம். ஹல்லேலூயா. அதற்கு நான் செய்ய வேண்டிய ஒரே காரியம் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர் சத்தத்துக்கு உண்மையா செவி கொடுப்பு. எல்லாருக்கும் நேராக கர்த்தருடைய சத்தம் வந்து கொண்டிருக்கு, ஆனால் அதில் அதை உண்மையா
செவி கொடுப்பாய் என்று சொன்னா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஹியரிங் த வேர்டு, வெறுமன் அந்த வார்த்தையை கேட்பதல்ல. செவி கொடுத்தல் என்பது அதை கேட்டு லிசன் பண்ணி, அதற்கு முன்னால சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நீ அதன்படி செய்ய கவனமாக இருக்கணும். ஒரே ஒரு காரியம்தான். எப்பப்ப எனக்கு அன்பான தேவ சபையை வேதம் வாசிக்கும் போதெல்லாம், கர்த்தருடைய வார்த்தை பலிபீடத்திலிருந்து வரும்போது எல்லாம் கவனமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவர் சொல்லுகிறபடி நாம் செய்ய நம்மை அர்ப்பணிக்கும் போது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நம்மை அர்ப்பணிக்கும் போது, அப்பா நீங்க சொல்லுகிறது ஆண்டவரே, ஒருவேளை அது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குறைவுகளை உணர்த்துகிற காரியமாக இருக்கலாம், அல்லது நம்ம நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுகிற வழிமுறைகளாக இருக்கலாம், அல்லது நாம் நம்முடைய வாழ்க்கையில மாற்ற வேண்டிய அவருடைய கட்டளைகளாய் நியமங்களாக இருக்கலாம், அல்லது நம்ம முதல்ல சகோதரி நித்யா நடத்தினாங்க பாருங்க, அது போல நம்முடைய மனது, நம்முடைய மாம்சம் சொல்லுகிற காரியத்திலிருந்து வெளியே வா, நீ நான் சொல்லுகிற இடத்திலே நீ என் வார்த்தையை கேட்டு அதை கவனமாய் செவிக்கொடு என்று சொல்லுகிற அந்த சத்தத்தை நாம் கேட்டதற்கு கீழ்ப்படிந்து, அல்லது அந்த வார்த்தையின்படி நடக்க நம்மை அர்ப்பணிக்கும் போது, இந்த நாளிலே இன்னும் என்னென்ன ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தர் இந்த மேன்மை என்ற தலைப்பில் நமக்கு தரப்போகிறாரோ, ஊழியக்காரியாய் உறுதியாய் கர்த்தருடைய வாயாய் சொல்லுகிறேன், அத்தனை மேன்மையும் நம்முடைய வாழ்க்கையில வந்து பலிக்கும். ஹல்லேலூயா. அப்படியே எல்லாரும் கண்ணை மூடி, அப்பா ஒவ்வொரு நாளும் நான் வேதத்தை வாசிக்கும் போது, உம்முடைய சத்தம் என் காதுகளிலே தொனிக்கும் போது, அதை நான் கவனமாய் கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையின்படி நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்களேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை பலப்படுத்துங்க, உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ எனக்கு உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ சபையே, நம்ம அப்படியாக அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி செய்ய நம்ம கவனமாக இருக்கணும். we should be careful. ஏன்னா முதல் ஒரு சில நாட்கள் தீர்மானங்கள், வார்த்தைகள் என்று சொல்லி கொஞ்சம் கவனமாக இருப்போம். ஆனால் நாளாக ஆக, மாதங்கள் கடக்க கடக்க ரொம்ப நார்மல் லைஃபுக்குள்ளே போயிட்டு, பழைய வாழ்க்கையில் எதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி, அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாதபடி, அல்லது நம்முடைய மாம்சத்தின் தூண்டுதலால் செய்கிற காரியங்கள், அல்லது அவர் இதன்படி நீ செய்ய என்று சொல்லும்போது, இல்லை நான் இப்படி செஞ்சால் அது எனக்கு நல்லா இருக்கும் என்று சொல்லி நம்ம மாற்றி செய்ய நம்ம முற்படுவது இயற்கை. ஏன்னா எப்போவுமே அந்த 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 ஹீட்டாக இருக்கும்போது எல்லாம் நல்லா இருக்கிறது போல தெரியும், நம்ம முயற்சி எடுப்போம். ஆனால் நாளாக ஆக எல்லாவற்றையும் நார்மலாக ஆக்கி விடுவது பொதுவாக நடக்கிற காரியம். ஆனால் இந்த வருடம் அப்படி இல்லாதபடி, அப்பா நீங்கள் என்கிட்ட பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் கீழ்ப்படிந்து அதற்கு செவி கொடுக்க என்னை அர்ப்பணிச்சிருக்கிறேன்னு ஜெபிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா? இந்த ஜெபம் உங்கள் ஒவ்வொருவருடைய அனுதின ஜெபமாக மாறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நம்மால் சுமக்க முடியாத நுகத்தை ஒரு நாள் என் ஆண்டவர் நம்ம மீது சுமத்துகிறவர் அல்ல. இல்லை, அவருக்கு தெரியும் மனுஷன் எப்பேற்பட்டவன், அவனுடைய பலவீனம் என்னன்னு தெரியும். ஆகவே நமக்கு எது முடியுமோ அதைத்தான் செய், அதைத்தான் நீ கவனமாக கேட்டு அதன்படி செய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்தா எல்லாரை காட்டிலும் உங்கள் குடும்பத்தில் நான் சொல்கிறேன், இதுவரை நீங்கள் சாதாரணமானவர்களாக ஒதுக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க. இந்த 2026 முதல் கொண்டு நீங்கள் மேன்மையாய் உயர்த்தப்படுவீங்க. உங்கள் அலுவலகத்தில் அல்லது நீங்கள் வேலை செய்கிற அந்த இடத்துல உங்களை ரொம்ப சாதாரணமாக சீப்பாக கீழே நீங்கள் இருக்கிறவர்களாக உங்களை பார்த்து கொண்டிருந்த ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் உங்களை உயர்த்தும் போது அவர்கள் உங்களை மேன்மையாய் பார்க்கத்தக்கதாக உயரத்தில் ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தில் உங்களை காணத்தக்கதாக கர்த்தர் உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் இதை செய்வதில் மிக தீவிரமாக காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லிட்டார் தெரியுமா? 1 நாளாகமம் 9வது அதிகாரம் 12வது
வசனத்தினுடைய பின்பகுதியில் அவர் சொல்லுகிறார், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அவருக்குங்க நம்ம எல்லாரும் ஒன்றுங்க. நம்ம படிப்பை அவர் பார்க்கறது இல்லை, நம்ம எத்தனை வருஷ விசுவாசி என்று பார்ப்பதில்லை. ஏன் ஒருவேளை நம்ம அவருக்காக செயல்பட்டோமா அல்லது இனிமேதான் நம்ம செயல்பட தொடங்குகிறோமா என்பதை கூட பார்ப்பது இல்லை. அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பு, அவர் நம் மீது வைத்திருக்கிற நேசம் மாறாததாக இருக்கிறபடியினால், அவர் உச்சக்கட்ட அளவில் நம்மை நேசிக்கிறபடியினால அந்த எவரையும்ல நம்ம பேரை போட்டு சொல்லுவோமா, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் என் தேவனுடைய கரத்தினால் ஆகும். எல்லாரும் அவரவருடைய பேரை போட்டு சொல்லுங்க. மின்வெள்ளிய மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் என் தேவனுடைய கரத்தினால் ஆகும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நம்ம முதல்ல சொன்ன அந்த யோசுவாவை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, யோசுவா 3வது அதிகாரம் 7வது வசனத்தினுடைய பின்பகுதியில் அவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் என்ன பண்ணுவேன், மேன்மைப்படுத்துவேன். ஏன்னா 1வது அதிகாரத்தில் அவர் சொன்னார், நான் உன் கூட இருப்பேன், நீ நியாயப்பிரமாண புத்தகத்தை மட்டும் விட்டு விலகிறாத, நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன், எல்லாவற்றையும் சொல்லி ஆயிற்று. இவர் தான் தலைவர் என்று ஜனங்கள் பார்த்துருக்குறாங்க. ஆனால் இந்த தலைவர் மோசையை போல இருப்பாரா? மோசே பெரிய பராக்கிரமம், இந்த சென்ஸ் ஆண்டவருடைய கரத்தினால் வல்லமையாக உபயோகப்படுத்தப்பட்டாரே. அவர் மூலம் பெரிய பெரிய அடையாளங்கள், அற்புதங்கள் எகிப்தில் தொடங்கினது முதல் கொண்டு, வனாந்தரத்தில் அப்பம், வானத்தின் அப்பம் கிடைத்தது முதல் கொண்டு அநேக காரியங்களை மோசே மூலம் செய்தாரே. இவர் இந்த யோசுவா அவருக்கு ஊழியக்காரனாக தானே இருந்தார். இவரை எப்படி கர்த்தர் தலைமைத்துவத்தில் வைத்து இந்த தேசத்துக்குள்ள நம்ம போய் எப்படி இவர் மூலம் தேசம் நமக்கு பங்கிடப்பட்டு தரப்படும் என்ற சந்தேக அந்த கண்களோடு பலர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறாரு, இவர்களுடைய இந்த சந்தேக கண்களுக்கு முன்னால நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னவர் அதை எப்போ செய்வேன்னு சொல்லுகிறார், இன்று. சொல்லுங்க, இன்று உன்னை சந்தேகத்தோடு பார்த்துட்டு இருக்கிற கண்கள் முன்பாக மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னவர். யோசுவா 4வது அதிகாரம் 14வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். ஒரு பெரிய அற்புதத்தை அந்த யோசுவா மூலமாக செய்து, நீ என்னால் அழைக்கப்பட்டவன் என்று சொல்லி, என்றோ ஒரு நாள் அல்ல, என்று அவர்கிட்ட சொன்னாரோ இன்னைக்கு நான் செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் அன்றே. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த வருடத்தில் இந்த ஜனவரி 1ஆம் தேதி உன் மேன்மையை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிற கர்த்தர் இதை பின்னொரு நாளுக்கு அவர் போஸ்ட்போன் பண்ண மாட்டாரு. கர்த்தருடைய வாய் சொல்லுகிறது, இந்த வருடத்தில் தானே உன்னால் விசுவாசிக்க கூடும் என்றால் இந்த வருடத்தில் தானே அவர் உண்மை மேன்மைப்படுத்துவார். அந்த மேன்மை நிற்காது, அந்த மேன்மையை உன் வாழ்க்கையில பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னொரு நாள் அல்ல, எல்லா லட்சோப லட்ச ஜனங்களுடைய கண்கள் யோசுவாவை சந்தேகத்தோடு பார்த்தாலும் பார்த்த அந்த கண்களுக்கு முன்பாக அதே நாளில் தானே ஒரு அற்புதத்தை செய்து, இவன் என்னால் அழைக்கப்பட்ட ஊழியன், நான் தான் இவனுக்கு தலைமைத்துவத்தை கொடுத்திருக்கிறேன் என்பதை ஜனங்களுக்கு முன்பாக அவர் மெய்ப்படுத்தி அவரை மேன்மையாக என் கர்த்தர் காட்டினது உண்டானால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அதே கர்த்தர் சொல்லுகிறார். இது வர ஒருவேளை நீ குழியில இருப்பது போல அல்லது எல்லாரும் உன்னை கீழே தான் பார்க்கிற நிலைமையில இருந்திருப்ப. ஆனால் இன்று இந்த வருடம் முதல் காரியங்கள் மாறுகிறது. உன்னால விசுவாசிக்க கூடும் என்றால் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவதையும் அந்த மேன்மையை பெருகுவதையும், உன்னை அலட்சியமாய் பார்த்த கண்கள், கேள்விக்குறியோடு பார்த்த கண்கள், நகைப்போடு பார்த்த அத்தனை பேருடைய வாயும் உன் மேன்மையை பார்த்து ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் இந்த வருடத்தில் தானே கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எத்தனையோ வருடங்கள் ஓடிவிட்டது. இது வர ஒருவேளை என்னால் எழும்ப முடியலையே, வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லையே, ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு வெற்றி இல்லையே, நான் தோற்று போனவன், நான் விழுந்த நிலையில இருக்கிறேன் என்ற வேதனையோடு அமர்ந்திருக்கிற உன்னை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். அது
அது அது மட்டான மேன்மை அல்ல, அந்த பெருகிற மேன்மையை, இந்த மேன்மையை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட உலக பிரகாரமான அதே வேளையில் ஆவிக்குரிய நிலையில் ஒரு 3 நிலைகளிலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எவ்விதமாய் என்னென்ன நிலையில் மேன்மைப்படுத்த போகிறார் என்று சொல்லி நம்ம வேகமாக பார்க்க போகிறோம். முதலாவது, பொதுவாக நம்ம இந்த மாதிரி செய்தி நம்ம சபையில் வராது, ஆனால் கர்த்தர் இந்த நாளில் தருகிறார். உன் அந்தஸ்து, உன்னுடைய ஸ்டேட்டஸ் மேன்மையடைய போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஸ்டேட்டஸ்னால் என்னென்னு தெரியுமில்ல, நம்ம அந்தஸ்துனா என்னென்னு தெரியுமா? சொல்லிக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லைன்னு இதுவரை சொல்லிகிட்டு இருந்தோம். ஆனால் இந்த வருஷம் கர்த்தர் சொல்லுகிறார், அதில் மாறுதலை உண்டு பண்ணுவேன். உன் ஸ்டேட்டஸ் மாறும், உன் அந்தஸ்து மாறும், அதில் ஒரு மேன்மையை நீ காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது உலக பிரகாரமான நிலையில் மட்டும் இல்லை, ஆவிக்குரிய நிலையிலும் சொல்லிக்கொள்றது போல. என்ன ஊழியக்கார சபைன்னு அப்பப்போ சொல்கிறாங்க, ஆனால் என்ன செய்கிற, என்ன ஊழியம் செய்கிற, உன் நிலை என்ன, உன் ஸ்டேட்டஸ் தான் என்னன்னா என்னத்தை வெளியே சொல்கிற மாதிரி இருக்குது என்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மிடத்தில் இந்த வருடம் முதல் கொண்டு ஒரு மாறுதலை கர்த்தர் காட்டுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன் குடும்பமாக இருக்கலாம், உன் ஆஃபீஸாக இருக்கலாம், நீ வாழுகிற கம்யூனிட்டியாக இருக்கலாம், நீ தொழில் செய்கிற இடம், நீ தனியாக இல்லைங்க, நீ ஒரு இடத்துல தொழில் செய்து கொண்டிருக்கிற அநேக மற்ற தொழிலை செய்து கொண்டிருக்கிற கண்கள் உன்னை பார்த்து கொண்டே இருக்கு. அந்த இடத்துல உன் ஸ்டேட்டஸை உயர்த்துவேன், உன் அந்தஸ்தை உயர்த்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதற்கு ஒரு அருமையான உதாரணத்தை நான் வேதத்திலிருந்து காட்ட விரும்புகிறேன். சவுல் ராஜாவுக்கு பிற்பாடாக தாவீது அரசனாகிறார். தாவீது அரசனான பிறகு அவர் கேட்கிறாரு, என்னால் தயவு பெறுகிற அளவில் சவுல் ராஜாவினுடைய குடும்பத்தில் யாராவது இருக்கிறாங்களா என்று கேட்டபோது அவருக்கு ஒரு பதில் வருகிறது. 2 சாமுவேல் 9வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொண்டோன்னா, சவுலினுடைய பேரன், ஓகே, யோனத்தானுடைய மகன். யோனத்தானும் தாவீதும் உயிரான நண்பர்கள். அவனுடைய மகனாகிய மேவிபோசேத் என்று சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் 2 காலும் முடமான ஒரு நிலையில் இருக்கிறாரு. அவர் உம்மால தயவு பெறுவதற்கு தகுதியானவர் என்று தாவீது ராஜாவுக்கு சொல்லப்பட்ட உடனே அந்த மேவிபோசேத் தாவீது ராஜாவிடத்தில் அழைத்து வரப்படுகிறார். 2 சாமுவேல் 9வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்க. வந்தவர், ஓகே, அழைத்தவர் ராஜா. ஆனால் வந்தவர் என்ன சொல்றாரு? தன்னுடைய நிலை, தன்னுடைய அந்தஸ்து, தன்னுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு அவருக்கு தெரியும். இப்போ சவுலோ அவருடைய குடும்பமும் அரசாட்சியில் இல்லை. அடுத்து சவுலு சரியான விதத்தில் தாவீதை நடத்தலை. தாவீது கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டவன் என்று தெரிந்த பிற்பாடும் அவரை பகைத்தார். அவர் மேலே பொறாமை கொண்டு அவரை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று தான் நினைத்தார். ஆனால் தேவ திட்டம், தேவ தீர்மானம், நம்ம தாவீது தான் ராஜாவாக இருக்கணுங்கிறதுனால இப்போது ராஜாவாக, சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அவர் அமர்ந்திருக்கிறார். ஸோ அவர் முன்னால் வந்து நிற்க நமக்கு என்ன தகுதி என்று, ஏன்னா அவருடைய கால் முடமானதும் இவர்களுக்கு பயந்து, ஏன்னா ஒரு ராஜா மாதிரி அடுத்த ராஜா உள்ள வரும்போது அந்த 2 குடும்பத்துக்கும் இடையில ஒரு விரோதம் இருப்பது இயற்கை. ஒருவேளை தாவீதை பெரிதுபடுத்தலைனாலும் கீழே இருந்தவங்க அதை ஒரு பெரிதாக்கி அவ்விதமான ஒரு மோதல்ல எடுத்துட்டு ஓடும்போது தான் விழுந்து இந்த மேவிபோசேத்தினுடைய கால் 2 முடமாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ அவன் சொல்றான், செத்த நாயை போல இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியேன் எம்மாத்திரம். வாட் அ ஸ்டேட்மெண்ட்! அவர் எந்த அளவு தன்னை தாழ்வான நிலையில், ஒரு சொல்லப்போனால் ஒரு ராஜாவினுடைய பேரன், ராஜாவுடைய மகனாகிய ராஜகுமாரனுக்கு இவன் மகன். ஆனால் இன்னைக்கு அவன் இருக்கிற நிலைமை என்னன்னா, தன்னை குறித்து அவன் செத்த நாயை போல இருக்கிற நாய் என்று சொல்லத்தக்க தாழ்வான நிலையில் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்கள். 7வது வசனத்தில் தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களையெல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே,
இதை ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சொல்லலாம், சரீர பிரகாரமாகவும் சொல்லலாம். ஆவிக்குரிய நிலையில் பார்த்தா ஒருவேளை பாவ சேற்றுக்குள்ள பன்றிய போல புரண்டு கொண்டிருக்கிற என்னை பார்த்து எனக்கு ஒரு அந்தஸ்து என்று சொல்லி என் பரம தகப்பன் சொல்லுகிறார் என்றால் அதற்கு காரணம் என் அப்பா இயேசு கிறிஸ்து எனக்காக இரத்தம் சிந்தினதுனால, என் தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டதுனால இன்னைக்கு நான் நீதிமானாக்கப்பட்டு அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அந்த புத்திர சுவிகாரத்தின் அந்தஸ்தை நான் பெற்றிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் செத்த நாயின்னு சொல்லலாம். நீங்களும் நாளும் நம்முடைய பழைய வாழ்க்கையை பார்த்தா நாற்றம் எடுத்த பன்றியை போல வாழ்ந்து கொண்டு இருந்தோம். ஆனால் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிறது என்ன பெயர் தெரியுமா? பரம தகப்பனுடைய பிள்ளைகள். அவர் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அந்த பெரிய அந்தஸ்தை நம்ம பெற்றது நம்முடைய தகப்பனாகிய இயேசுவின் மூலமாக, அவர் இரத்தம் சிந்தினதின் மூலமாக. ஹல்லேலூயா. உலக பிரகாரமாக பார்த்தாலும் கூட ஒருவேளை எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்மளை குறித்து நம்ம இப்படி தான் சொல்கிற நிலைமையில தான் இருக்கிறோம். எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இல்லை, என்னை என் குடும்பத்தார் ரொம்ப சாதாரணமாக நம்ம அதை பொதுவாக நம்முடைய ஸ்டேட்டஸை பொருளாதாரத்தின் காரியங்கள் நம்முடைய படிப்பு தான் நிர்ணயிக்கும். அதில் நான் ரொம்ப சாதாரண நிலையில் இருக்கிறதுனால என் குடும்பத்தில் எனக்கு மதிப்பில்லை, எங்கள் பெரிய என்னுடைய ஆளுங்கள்லாம் கூடி வரும்போது என்ன அதில் ஒரு பொருட்டாகவே கன்சிடர் பண்ணலை என்பது இதுவரை உன்னுடைய அறிக்கையாக இருக்கலாம். ஆனால் இன்றிலிருந்து உன் ஸ்டேட்டஸ் மாறப்போகிறது, உன் அந்தஸ்து மாறப்போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதை நம்முடைய மேவி போசேத் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். ஏன்னா அவன் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் என்று சொல்வது போல ஒரு ராஜகுமாரனாக இருந்தாலும் அவன் இருக்கிறது இன்னொருத்தருடைய வீட்டில். அதுலேயே நீங்கள் 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவன் அதுக்கு அப்படி மேலே போனீங்கன்னா 4வது வசனத்தில் அவனை குறித்து விசாரிக்கும் போது அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதே பாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீர் உடைய வீட்டில் இருப்பா. அவனுக்கு என்று சொல்லிக்கொள்றதற்கு ஒரு சொந்த வீடு கூட இல்லைங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் யாரோ ஒருத்தர் அப்படி பார்த்தா ஒரு உறவு வருகிறது, அந்த உறவுக்காரங்க வீட்டில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த அவன் ராஜாவுடைய கண்கள் அவனை பார்த்ததுனால ஒரே நாளில் அவனுடைய அந்தஸ்து மாறிட்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு he is sitting with the king and he is dining. அவனுக்கு அனுதினமும் ராஜாவோடு போஜனம் பண்ணுவது எல்லாருக்கும் கிடைக்காது. ராஜாவுடைய வீட்டார் மட்டும்தான், அல்லது அரசவையில் மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் எப்போவாவது வீட்டார் தான் டெய்லி ராஜாவோடு அசனம் பண்ணலாம் அல்லது போஜனம் பண்ணலாம். அந்த பெரிய பாக்கியத்தை ஒரே நாளிலே இந்த மேவி போசேத் பெற்றுக்கொண்டது போல, அன்னைக்கு நான் சொன்னேன், யோசுவாவுக்கு அன்றே கர்த்தர் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக அவனை மேன்மைப்படுத்தியது போல எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 2026 முடிவதற்குள்ளாக இந்த ஆண்டில் தானே கர்த்தர் உங்கள் ஸ்டேட்டஸையும் உங்கள் அந்தஸ்தையும் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. ஆனால் ஒன்று மட்டும், அவருடைய வார்த்தையை கவனமாய் கேட்டு அதன்படி செய்ய உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாய் வானம் பூமி மாறினாலும் கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தை மாறாது. உன் ஸ்டேட்டஸ் மாறும். இந்த 26 கடைசி ஞாயிற்றுக்கிழமை இங்கே நம்ம அணிவகுத்து நின்று நம்ம சாட்சியை சொல்லும்போது அநேகருடைய வாயில் இந்த வார்த்தையை நம்ம ரெஃபர் பண்ணி பேச போகிறோம். ஹல்லேலூயா. நாம் விசுவாசிக்க கூடும் என்றால் கர்த்தர் நிச்சயமாய் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். அற்புதம் நடக்க முடியுமா? முடியும். யோசுவாவுக்கு நடந்தது ஒரே நாளில் மாற்றம். அன்னைக்கே அந்த அவனை மேன்மைப்படுத்தி காட்டினார். மேவி போசேத் நினைக்கவே இல்லை, உயிர் தப்புனா போதும், எங்கள் தாத்தா இவனை வேட்டையாட ட்ரை பண்ணாரு அப்படி என்று சொல்லி பயந்து ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்தவனுடைய வாழ்க்கையில் ஒரே நாளில் மாற்றம் வந்தது போல சர்வ வல்லவர் உனக்கு வார்த்தை தருகிறபடினால் ஒரே நாளில் அந்த மாற்றம் நடக்கும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய விதத்தில் நான் பேதுருவை உதாரணமாக சொல்ல முடியும்.
ஆண்டவர் இயேசுவை அவர் முதலாக சந்திக்கும் போது அவர் என்ன செய்கிறார்? உலக பிரகாரமாக பார்த்தா அவர் சாதாரண மீன் பிடிக்கிறவர். ஆண்டவர் இயேசு அவரை சந்திக்கும் போது அவர் சொல்லுகிறார், நான் பாவியான மனுஷன், எனக்கும் உங்களுக்கும் எந்த விதத்திலும் தொடர்பு வர முடியாது என்று சொல்கிறாரு. அப்புறம் இன்னொரு இடத்துல ஆண்டவரே அவரை எப்படின்னு சொல்லிடுவார், எனக்கு பின்னாக போ. ஸோ அவருடைய டைட்டில் என்னது பேதுருக்கு இப்போ டைட்டில்? அவர் தன்னை பாவியான மனுஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஒரு கோவத்தில் ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்கிறார், எனக்கு பின்னால் போ. இப்படி இருந்த அவருடைய அந்தஸ்து பின்னாளிலே ஆண்டவரே அதே அதிகாரத்தில் தான் அவனை பார்த்து சொல்லுவார், இந்த கல்லின் மேலே என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. ஊழியத்தில் நானும் தான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டு அப்படி இப்படி எதையோ ட்ரை பண்ணிட்டு கிடக்கிறேன். என்னால் ஒரு ஆத்துமாவை கூட இதுவரை ரட்சிப்புகளை நடத்த முடியலையே. ஒரு ஆத்துமாவது என்னை பார்த்து இன்னார் தான் என்னுடைய ஆவிக்குரிய தாய், இன்னார் தான் என்னை கர்த்தருக்குள்ளே நடத்தின சகோதரன் என்று அடையாளம் காட்டுற அந்தஸ்து எனக்கு இல்லையே என்று அநேகர் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை அந்த அந்தஸ்துக்குரியவர்களாய் இந்த வருஷம் மாற்றுவேன் என்று சொல்லி, எப்படி என்னை விட்டு போயிருங்க, உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, நீர் தேவகுமாரன், நீர் பெரிய ஆளாக தெரியுது, நீர் பரிசுத்தவா, நீர் நினச்சிங்கன்னா நிமிஷத்தில் அற்புதத்தை செய்கிறீங்க, அதனால் நான் என்ன பண்ணிடுறேன், நான் பாவியான மனுஷன், எனக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை என்று சொன்ன அந்த பேதுருவை அழைத்து கர்த்தர் சொல்லுகிறாரு, உன் மேலே தான் என் சபையை கட்டுவேன் சொன்னவர். அதே போல் ஒரே நாளில் அந்த சபையில் 3000 பேர் சேர்க்கப்படத்தக்க விதத்தில் அவருடைய வார்த்தையை வல்லமையின் வார்த்தையாய் மாற்றினார். அல்லேலூயா. உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை மூலமாக கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறபடினால் இனி வருகிற நாட்களில் உன் வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கும். ஹல்லேலூயா. ஜனங்கள் அதை கேட்டு பாவ உணர்வு அடைந்து அவர்கள் பாவத்தை விட்டு வெளியே வருவாங்க. ஆமென். இனி சபையில் நான் தான் நின்றுட்டு நீங்கள்லாம் ஊழியக்காரங்க, நீங்கள் ஊழியக்காரங்க நான் சொல்ல போகிறதில்ல. இனி உலகம் உங்களை இந்த ஊழியக்காரர் மூலமாக, இந்த சோவன்சோ மூலமாக என் ஆத்துமா ரட்சிக்கப்பட்டது, நான் சபைக்குள்ளே வந்தேன் என்று சொல்ல போகிறாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்படி பேர் சொல்லப்படணும், அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்டஸ் அந்தஸ்து அடையணும்னு ஆசை? ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம அடிக்கடி நம்ம பார்ப்போம், சிஸ்டர் சகாய மேரிய சபைக்குள்ளே வருகிற அநேகர் மென்ஷன் பண்ணுவாங்க இல்லை? நாங்கள் அன்றைக்கி ஒரு சின்ன ஆலோசனை கூட்டம் வச்சுருந்தோம். அதில் கூட அன்றைக்கி தம்பி சாம் சொல்லிச்சு, சகாயமேரி ஆண்டி மூலம்தான் நாங்கள் இந்த சபைக்குள்ளே வந்தோம். அந்த பெயர், அந்த அந்தஸ்து, நீங்கள் ஒரு ஆவிக்குரிய தாயாக, ஒரு ஆவிக்குரிய மனிதனாக, ஒரு ஆத்தும ஆதாயகன் என்ற அந்தஸ்தை பெறத்தக்கதாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் அநேக உதாரணங்களை சொல்ல முடியும்ல. பந்தி விசாரிப்புக்காரனாக இருந்த பிலிப்பு ஊழியத்துக்கு போகிறாரு. ஒரே நாளில் மாற்றம். அவர் மூலமாக அந்த சமாரியா என்ற பட்டணம் முழுவதும் அநேக அற்புதங்கள் நடக்கு. எல்லாரும் அவர் பேசுகிறத ஆச்சரியமாய் பார்க்குறாங்க. முடிவில் பார்த்தா அந்த பட்டணம் முழுவதும் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரே பந்தி அதுக்கு முன்னால் சர்வருங்க, நம்ம ஊர் பாஷையில் சொன்னால் பந்தி விசாரிப்புனா என்ன? சர்வர். இன்னைக்கு அற்புதம் செய்கிற மகாபெரிய ஊழியனாய் ஒருவர் 2 பேரை அல்ல, ஒரு ஊரையே கர்த்தருக்குள்ளே கொண்டு வரத்தக்கதான ஒரு வல்லமையின் ஆயுதமாக நிற்கிறார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் அப்படி மாற்ற தேவனால் முடியும். நம்ம வாஞ்சித்தோன்னா ஒருவேளை கனியற்ற வருஷம் நம்மளும் தான் ஏதாவது ஒரு ப்ரேயர்ஸில் நடத்தி பார்க்குறேன், 1-2 பேர்கிட்ட சுவிசேஷன் சொல்லி பார்க்குறேன், ஒரு பருப்பும் வேகலை, இது வரைக்கும் என்னால் ஒரு ஆத்மாவை அசைக்க முடியலை. இது உன்னுடைய பாரமாக இருந்தா, அதை குறித்து நீ பாரப்பட்டா, கர்த்தர் இந்த வருஷத்தில் உன் அந்தஸ்தை மாற்றி உன்னை ஒரு ஆத்தும ஆதாயியாக அநேகருக்கு ஒரு ஆவிக்குரிய தாயாய், சகோதரனாய், தகப்பனாய் கர்த்தர் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய அந்தஸ்து இந்த வருஷம் உயரப்போகுது. அடுத்ததாக கர்த்தர் எப்படிப்பட்ட காரியத்தில் நமக்கு மேன்மையை தருகிறேன் என்று சொன்னார், அவர் நம்மை கனத்துக்கு உரியவராய் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு மற்றவர்களால் நாம் கனப்படுத்தப்படணும் அப்படின்னு ஆசை? நம்மளே எழும்பி நின்று மற்றவங்களுக்கு சல்யூட் அடிக்கிறதும், நம்மளே மற்றவங்களுக்கு கும்பிடு போடுறதும் இல்லாமல் நம்ம கனத்துக்குரியவர்களாக மாறினா மற்றவர்கள் நம்மை கர்த்தர் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்பட்டு ஒரு மனிதன் அப்படித்தான் மாறணும்னு ஜெபிச்சானான். சரியா? ஜெபித்த போது கர்த்தர் அவனை அப்படி மாற்றினார். அப்போது பைபிளில் எழுதப்பட்டிருக்கு, நான் கனவீனமான பாத்திரமாக இருக்கக்கூடாது, நான் யாராக இருக்கணும்?
கனமுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி 1 நாளாகமம் 4வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் யார் ஜெபித்தது? யாபேஸ். அந்த ஜெபத்தை சொல்லலாமா? எல்லாரும் சேர்ந்து 1 நாளாகமம் 4:10. நல்ல ஒரு அர்த்தமுள்ள ஞானமான ஒரு ஜெபம், கேட்கப்பட்ட ஜெபம். சரிங்களா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்று வேண்டிக் கொண்டான். சரிங்களா? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று ஜெபித்தான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் கேட்டார். 9வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு, யாபேஸ் தன் சகோதரர் எல்லாரை பார்க்கிலும் ஒரு நாளுங்க கனவீனமாக துக்கத்தோடு, அது என்ன துக்கமோ என்ன சூழலோ நமக்கு தெரியாது, ஆனால் சொந்த தாயே துக்கத்தோடு இவனை நான் பெற்றேன் என்று சொல்லி, அதனால் ஊர் மக்கள் எல்லாம் அவனை ஒரு 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 அவமானத்துக்குரியவனாக, ஒரு 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 நெகட்டிவுக்குரிய ஒரு அடையாளத்துக்குரியவனாக அவனை பார்த்தாங்க. அவனால் அதை தாங்க முடியலை. ஓகே, நான் இருக்கிற நிலைமை எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. உலக பிரகாரமான காரியங்களாகவே இருக்கட்டும். ஒரு ஆஃபீஸில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க, ஓகே, ப்ரமோஷனுக்கு நீங்கள் ஆசைப்படணும், ப்ரமோஷனுக்கு நீங்கள் முயற்சி செய்யணும். ப்ரமோஷனுக்காக நீங்கள் கர்த்தர் சமூகத்தில் என்ன பண்ணணும் சொல்லுங்க? ஆமாம், கிளாஸில் என்றைக்கும் இது இந்த மார்க் தான் எடுக்கும் அப்படின்னு சொல்லி டீச்சர் அலட்சியமாக நம்மளை பார்த்து ஆன்சர் பேப்பரை கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த பிள்ளைனா இது 90% மேலே எடுக்கும், இது கிளாஸில் டாப்பராக தான் இருக்கும் என்று சொல்லி நம்மை கனத்துக்குரிய பாத்திரமாய் காணத்தக்க விதத்தில் நம்ம முயற்சி எடுக்கணும், ஜெபிக்கவும் செய்யணும். அப்போ கர்த்தர் யாபேசுடைய ஜெபத்தை கேட்டு அவனுடைய அந்த தீமையான நிலைமை அல்லது அவனுக்கு இருந்த அந்த இமேஜை கர்த்தர் மாற்றி அவனை கனத்துக்குரியவனாய் உயர்த்தியது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கும். ஹல்லேலூயா. நீங்களே சல்யூட் அடிச்சிட்டு இருக்க வேண்டாம். ப்ரொமோஷன் ஆனால் உங்களை பார்த்து 4 பேர் சல்யூட் அடிக்கிற விதத்தில் அல்லது கிரீட் பண்ணத்தக்க விதத்தில் கர்த்தர் நம்மை கனத்துக்குரியவர்களாக வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ முதலாவது நான் சொன்னேன், நம்ம பேசுகிறது எல்லாம் விசுவாசிகளுக்கு. உலகத்தில் உள்ளவங்களுக்கு இதை காட்டிலும் நிறைய இருக்குது. ஓகே, அந்த காரியத்தை குறித்து நம்ம பேசலாம். நம்ம தேவ பிள்ளைகள், அதனால தான் நான் எடுக்கிற உதாரணங்கள் யாபேசை குறித்து சொல்லுகிறேன். யாபேஸ் ஜெபித்தான், கர்த்தர் அதனால அவனை ஆசீர்வதித்தார், அவனுடைய எல்லையை விரிவாக்கினார், அவனுடைய வாழ்க்கையில் தீங்கு தொட முடியாதபடி தீமைக்கு விலக்கி பாதுகாத்ததுனால அவன் தன் சகோதரருக்கு மத்தியிலே கனமுள்ளவனாக இருந்தான். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு அருமையான உதாரணம் உண்டு. அலட்சியப்படுத்தப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்தி மேன்மையாக வைப்பார். சரியா? நீ சாதாரணமான 10ஓட 11 இருந்த நிலைமையை மாற்றி உன்னை உயரத்தில் உட்கார வைத்து மற்றவர்கள் உன்னை கனப்படுத்தத்தக்க விதத்தில் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்ம எஸ்தர் புத்தகத்தில் பார்க்குறோம் மொர்தெக்காயை குறித்து. அவன் முதல்ல எங்கெங்கே உட்கார்ந்துருந்தான்? அவனுடைய நிலைமை, அவன் அரண்மனையினுடைய வாசலில் உட்கார்ந்துருந்தான். ஆனாலும் அவனுக்குள்ள தான் யார் என்று அறிந்திருந்ததுனால அவன் ஆமானை பார்த்து என்ன செய்ய மாட்டான், எழும்ப மாட்டான். ஓகே, ஆனால் நாள் ஒன்று வந்தது. இதில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு ஆசீர்வாதமும் கடந்து வரும்போது அதுக்கு ஒரு கண்டிஷன் உண்டு. உலகத்தார் வேறு விதத்தில் இவைகள் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வாங்க, அவர்களுக்கு அது உலகத்தோடு முடிந்து வரும். சரிங்களா? நம்மளை காட்டிலும் அவர்கள் கனமுள்ளவர்களாக அப்படி இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் ஷார்ட் லிவ்டு க்ளோரியாக முடிந்துவிடும். ஓகே, ஸோ அவர்களோடு கூட நீங்கள் உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. நாம் தேவ பிள்ளைகளாக கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை, ஜீவனுள்ள அந்த வார்த்தை நமக்கு நேராக வரும்போது நம்ம அதை கர்த்தருடைய சமூகத்தில் வச்சு அவர் நம்மிடத்தில் பேசுகிற வார்த்தையை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அவர் அதற்கான சூழ்நிலையை மட்டுமல்ல ஒரு சில கண்டிஷனையும் நம்மகிட்ட தருவார். இந்த மொர்தெக்காய் பின்னால் நமக்கு தெரியும். இப்போ நான் அவனை சொல்ல போகிறது அவன் கனம் பெற்றவன் என்று சொல்ல போகிறேன். அதற்கு காரணம் என்னன்னா, தன் ஜனங்களுடைய அழிவை
அவனால் பார்க்க முடியலை. தன் ஜனங்கள் அழிந்து போவதை அவன் சாதாரணமாக எண்ணாமல் அதற்காக அவன் ஆவன செய்தான், செய்ய வேண்டியதை எல்லாம் செய்தான். அப்படிப்பட்டவனை எந்த ராஜாவிடத்தில் இருந்து கட்டளை பிறந்திருந்ததோ இதே மொர்தெகாயும் அவனை சார்ந்த எல்லாரும் பரவி இருக்கிற 127 தேசங்கள்லையும் அவர்கள் அழிக்கப்பட வேண்டும். ஏனால் அவர்கள் யூதர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக, அவர் தேவ ஜனங்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அழிக்கப்பட வேண்டிய அந்த சூழலிலே அந்த சூழ்நிலையை மாற்றி அந்த ராஜாவுக்கு தூக்கம் வராமல் கர்த்தர் பண்ணி அந்த ராஜாவுடைய வாயிலேயே ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனிதனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்ற கேள்வியை கேட்க வச்சு அதற்கு இவனை அழிக்க நினைத்த அதே ஆமானே அவனுக்குரிய ஒவ்வொரு காரியத்தையும் சொல்ல வைத்து அழிக்க நினைத்தவனே அந்த கனத்துக்குரியவனாக அவனை கீழே நின்று இவனை மேலே வச்சு அந்த காரியங்களை எல்லாம் செயல்படுத்தத்தக்கதாக. அதாவது கேன் ஆல் திஸ் ஹேப்பன் என்பது கேள்விக்குறியாக இருக்கும். இப்படியும் நடக்க முடியுமா? நான் என்ன சொல்கிறேன், நம்ம விசுவாசித்தால் கர்த்தர் தருகிற வார்த்தையை ஏற்றுக்கொண்டால் ஆனால் கர்த்தருக்காக ஒன்றும் செய்யாமல் அலுங்காமல் நலுமாமல் உட்காந்துட்டு தான் இருக்கணும். கனத்துக்கு வேணும்னா இந்த மொர்தெகாயை குறித்து வரிசையாக எழுதப்பட்டிருக்கான். அரண்மனை வாசலில் கிடப்பான், அவ்வப்போது எஸ்தருக்கு செய்தி கொடுப்பான், எஸ்தர் எப்படி இருக்காங்கிறத அறிவதில் கவனமுள்ளவனாக இருப்பான். இந்த ஆர்டர் பிறப்பித்தாயிற்று, யூத ஜனங்கள் அழிக்கப்பட போகிறாங்கன்னா அலறிக்கொண்டு, அப்படியே பைபிள் எழுதப்பட்டிருக்கோம், அவன் அலறிக்கொண்டு அந்த துக்க வஸ்திரத்தை தரித்து தன்னை தாழ்த்தினான். அப்படியாக கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்ற அவனை கர்த்தர் உயர்த்தி கனப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இது உலக பிரகாரமான காரியத்திலும் உன் வாழ்க்கையில் நடக்கலாம். ஒருவேளை நீ ஆவிக்குரியவனாக தேவனுடைய பிள்ளையாக, கவனிங்க, நீங்கள் ஒரு அலுவலகத்தில் இருக்கிறீங்க அல்லது ஒரு தொழிலில் இருக்கிறீங்க, உலகத்தாரை போல உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காம உலகத்தில் காணப்படுகிற காம்ப்ரமைஸுக்கு நீங்கள் இடம் கொடுக்காம நீங்கள் தனித்து நிற்கிறபடினால உங்களுக்கு விரோதமாய் ஒரு சிலர் எழும்பி உங்களை இல்லாமல் போக பண்ண அவங்க ட்ரை பண்ணலாம். இதுவரை ஒருவேளை நீ கர்த்தர் தருகிற மேன்மையை அறியாமல் அல்லது அந்த மேன்மை எனக்கு உரியது என்ற அந்த சத்தியத்தை உண்மையை தெரியாமல் இருந்ததுனால நீங்கள் அதில் ஒருவேளை சாதாரணமாக கீழே இருந்திருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வருகிறபடினால் நீங்கள் இனி வருகிற நாட்களில் கர்த்தருக்காக நீங்கள் வைராக்கியமாய் நிற்க முற்படும் போது எச்சூழலிலும் உன் அலுவலகமோ தொழிலோ அல்லது படிக்கிற இடத்திலேயோ உலகத்தாரை போல மற்றவர்களைப் போல இராதபடி நீ தனித்தவளாய் தனித்தவனாய் உனக்குரிய கேரக்டர், உனக்குரிய தகுதி, அந்த ஆவிக்குரியவன் என்ற நிலையை நீ ஸ்ட்ராங்காக நின்று காட்டினா, யார் இதுவரை உங்களை காலுக்கு கீழே போட்டு மிதித்து கொண்டிருந்தாங்களோ அவங்க வாயாலேயே அல்லது அவர்கள் மூலமாகவே நீ உயர்த்தி கனப்படுத்தி வைக்கப்படுகிற நிலைமையில் கர்த்தர் செய்ய முடியும். ஒரு மொர்தெகாயினுடைய வாழ்க்கையில் செய்தவர் உன் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலும் செய்ய விரும்பி தான் உன் மேன்மையை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் ரொம்ப அழகாக கொடுக்கப்பட்டிருக்கும்ல, எஸ்தர் 6வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் தான் ராஜா கேட்பார். அதை மட்டும் எடுங்க, வாசிருவோம். ராஜா கனம் பண்ண விரும்புகிற சரி 7, 8, 9 வாசிருங்க சிஸ்டர் வேகமா. பாருங்க, ராஜா கனம் கிடைச்சிச்சுன்னா முதல்ல என்ன கிடைக்கும்? ராஜ வஸ்திரம், ராஜாவுடைய வாகனம், இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல? இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் இல்லை? ஆனால் அவன் பேராசக்காரன், தனக்கு நினைச்சான். கர்த்தர் அவன் வாயில எல்லாத்தையும் சொல்ல வச்சு அவர் கனப்படுத்துகிற பிள்ளைக்கு மேன்மையானதை த பெஸ்ட்டை அவர் கொடுக்க விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எஸ், தொடர்ந்து வாசிங்கம்மா.
ம் 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 ஆ என்றான். எஸ், பேராசையா அவன் சொன்னது அத்தனையும் உனக்கு எதிராக உன்னை அழிக்க நினைத்து உன் மேலே பொறாமை கொண்டு உன்னை கீழே, இது நிறைய பொதுவாக நம்ம பார்க்குறோம், குடும்பங்கள்லையும் இப்படி நடக்கும், வேலை இடங்களில் தொழில் ரீதியான பொறாமையில் தேவனை அறியாத ஜனங்கள் உனக்கு விரோதமாக எழும்பி நின்று இப்படிப்பட்ட நிலையில் ஒருவேளை நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு காரியம் மாறப்போகிறது. நான் சொன்னேன், இன்று இந்த வருடத்தில் உன் கண் காணும், நீ அதை அனுபவிப்பாய். ஹல்லேலூயா. அவன் தனக்குத்தான்னு சொல்லி ஆசைப்படலை, பேராசைப்பட்டான். ஆனால் அந்த பேராசையை தன்னுடைய பிள்ளைக்கு உரியதாக அத்தனை கனத்தையும் எனக்காக என் ஜனங்கள் மீது வைராக்கியம் கொண்டிருக்கிற என் பிள்ளைக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் மொர்தெக்காய்க்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஸோ அன்று மொர்தெக்காய்க்கு செய்தவர் இந்த நாளில் நமக்கும் செய்வேன் என்று தான் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதில் அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா எஸ்தர் 9வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மொர்தெக்காய் ராஜாவின் அரமனையில் எப்படி இருந்தானா? நீங்கள் இருக்கிற ஆஃபீஸில், நீங்கள் இருக்கிற அந்த இப்போ மேபி வாட் எவர் சினாரியோ, ஓகே, உங்களுடைய தொழிலில் நீங்கள் தான் யாராக இருப்பீங்க? ஏங்க இது இப்படி தான் சொல்லுவீங்களா? எப்படி இருப்பீங்க? உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் தாங்க டாப்பு. உங்களுக்கே நம்ப முடியல, இப்படிலாம் நடக்குமா? மொர்தெக்காய்க்கு நடந்துச்சுல ஒரே நாளில். அவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒருத்தனுக்கு ராஜாவுக்கு தூக்கமே வர விடாமல் கூட ஆண்டவர் எதையும் செய்வாருங்க. அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் எந்த எக்ஸ்டென்ட் போய் எதையும் செய்ய வல்லவர், செய்ய விரும்புகிறவர். ஆமென். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலும் செய்வார். அடுத்து 10வதுல நீங்கள் பார்த்தீங்கன்னா 10வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில், யூதனான மொர்தெக்காய் ராஜாவாகிய ஆகாஸ்வேருக்கு இரண்டார். நீ எந்த தேவ பிள்ளைய பாருங்களேன், யோசேப்பு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருப்பான். தானியேல் கொல்லு மண்டபத்தில் உயரத்தில் உட்காந்துக்கிட்டு இருப்பான். சரிங்களா? இங்கே மொர்தெக்காய், ஏன்னா அவங்கெல்லாம் டம்மி பீஸா லீடர்ஷிப்பில் அவங்க தான். ஏன்னா அது அவங்களுக்கு ராஜாங்கிற பேர் இருக்குது. அதுக்கு அடுத்த பவர்ஃபுல் போஸ்ட்டில் யார் தான் இருக்கணும்? அது எந்த, இப்போ நான் சொன்னது ஒருவேளை ராஜ அரண்மனையில், ஒருவேளை ஒரு ராஜாங்கத்தில் நீங்கள் இருக்கிற நிலையில், நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், பட் யூ வில் பி த பெஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப். ஆமென். ஒரு சின்ன கம்பெனியில் நீங்கள் ஒரு சின்ன இடத்துல இருப்பீங்க. கர்த்தர் அந்த சின்ன கம்பெனியை பெருசாக்கி உங்கள் நிமித்தமாக அதை பெருசாக்கி அதில் உங்களை பெரிய பாஸாக வைப்பார். இது நீ விசுவாசம் நடக்கும். நான் விசுவாசிக்கிறேன், கண்டிப்பாக என் விசுவாசிகள் அநேகருடைய வாழ்க்கையில் அது நடக்கும்னு சொல்லி. ஹல்லேலூயா. விசுவாசித்து எடுத்துக்கொள்ளுங்க. சரிங்களா? இன்னும் 3வது, இன்னும் ஒரு நிலையில் கர்த்தர் மேன்மையை தரேன்னு சொல்லுகிறாரு. அது என்னன்னா, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. யாரை பார்த்து சொன்னார்? ஆபிரகாமை பார்த்து சொன்னார்ல. ஆனால் ஒன்னொன்றுக்கும் பேக்ரவுண்டில் அங்கே ஒரு ஸ்ட்ராங்கானது இருக்கும். எப்போ ஆபிரகாமை பார்த்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னார்? நீ உன் இனத்தை, உன் வீட்டை எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வா, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நம்ம கண்டிஷனும் வேண்டாம், உயர்வும் வேண்டான்னு மல்லாக்கப்படுத்தி சும்மா இருந்துடுறோம் இல்லை? இந்நேரத்துக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு அவர் தர்ற உயர்வு அதுவும் வேண்டாம், இதுவும் வேண்டாம், நான் சாதாரண லைஃபை வாழ்ந்துட்டு போகிறேன். இல்லை, கர்த்தர் நம்மை சாதாரண வாழ்க்கை வாழ அழைக்கல. ஓகே, அவருடைய பிள்ளைகளாக எல்லாவற்றிலும் நம்மை உயர்த்தி வைத்து அழகு பார்க்க தான் விரும்புகிறார். நாமும் அதை விரும்புவோம். ஹல்லேலூயா. சரிங்களா? ஸோ அடுத்தது, பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னவர் எப்படிலாம் அந்த பேர் ஆபிரகாமுக்கு பெருமையாக மாறிச்சு சொல்லுங்க. எப்படி அந்த பேர் பெருமையாச்சு? விசுவாசிகளின் தகப்பன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். யார்? தேவனே தன்னை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு யாருடைய பேரை உபயோகப்படுத்துகிறார்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன்க அவர், he is all in all, சர்வ வல்லவர். அவர் ஒருவேளை மோசேக்கு வெளிப்படுத்தும் போது இருக்கிறவரா இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆனால் அநேக இடங்களை நம்ம பார்க்கும்போது, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும்
யாக்கோபின் தேவனுமாயிருக்கிறேன். ஸோ அந்த முதல் பேரே ஆபிரகாமின் பெயர் தான். தேவனுக்கு அடையாளமா யார் மாறுகிறா? ஆபிரகாமினுடைய பெயர் மாறுகிறது. அது மட்டும் இல்ல, இஸ்ரவேலர்கள் இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்றாங்க? நாங்க ஆபிரகாமின் சந்ததி. இல்ல, ஒரு பெண்ணை விடுவிக்கும் போது கர்த்தர் சொல்லுவார், இவளோ ஆபிரகாமின் குமாரத்தியா இருக்கிறாளே. ஸோ எத்தனை வருஷம் ஆயிட்டு? 4000 வருஷம் ஆச்சு. இந்த காலகட்டத்தில் ஏசாமி வந்திருக்கும் போது ஒரு 2000 வருஷம்னு எடுத்துக்கொள்ளலாம். பட் இன்னைக்கும் அவளுடைய அந்த டீல் அதெல்லாம் பார்த்தா அந்த ஆபிரகாம் கவனன்ட்னு சொல்லி ஒரு கவனன்ட் வச்சிருக்கிறாங்க. அது ஆபிரகாம் ஆண்டரோடு ஏற்படுத்திய கவனம் இல்லை, அவங்களுடைய ஒரு கவனன்ட்டுக்கு they are still naming it after Abraham. இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள், ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லுகிறாங்க. ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்களில் மத்தேயு 3:9, லூக்கா 3:8 எழுதப்பட்டிருக்கு. அப்போ அந்த பேரை பெருமைப்படுத்துவேன் கர்த்தர் சொன்னா, எத்தனை 1000 ஆண்டுகள் கடந்தாலும் அவர் சொன்ன வார்த்தையின்படி அந்த பெயர் பெருமையாகவே இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்து அந்த ஐஸ்வர்யவான் லாசருவினுடைய அந்த கதையில பார்த்தா, லாசரு பரலோகத்துக்கு பரதீசி கொண்டு போகப்பட்டான். நம்ம அந்த இடத்துல அப்படி சொல்லப்பட்டிருக்காது. அவன் ஆபிரகாமின் மடியில இருந்தான். ஸோ அந்த இடத்திலே ஆபிரகாமின் மடி என்று தான் அந்த இளைப்பாறுகிற ஸ்தலத்துக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. என் ஆண்டவர் நம்முடைய பேரை பெருமைப்படுத்த வல்லவராயிருக்கிறார். உங்கள் பேருக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நினைக்கிறீங்க? என் பேருக்கு there is some importance. எஸ், ஏன்னா நம்மளுடைய பேர் பிரசங்கி 6:10 சொல்லுது, இருக்கிறவன் எவனும் தோன்றும் முன்னே பேரிடப்பட்டிருக்கிறார். அப்போ நம்முடைய பேரை நமக்கு கொடுத்தது யாரு? ஹலோ, உங்களுக்கு பேர் கொடுத்தது யாரு? என் ஆண்டவர் எனக்கு, நான் பிறப்பதற்கு முன்பாகவே எனக்கு ஒரு பெயரை கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த பேர், அவரால் தரப்பட்ட பேரை அவரால் பெருமைப்படுத்த முடியுமா? முடியாதா? ஒரு இடத்துல போய் விசாரிச்சா, ஒரு ஏரியாவில் போய் விசாரிச்சா, அப்படி ஒருத்தங்க இருக்கிறதே தெரியாமல் இருந்தோன்னா நம்ம பேருக்கு எந்த பவுசும் இல்லை, எந்த மரியாதையும் இல்லைன்னு அர்த்தம். இன்னார் வாழுகிற தெரு, சோவன்சோ இருக்கிற இந்த ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, இன்னார் வேலை செய்கிற அந்த இடம் என்று சொல்லி உன்னுடைய பெயரும் என்னுடைய பெயரும் அறியப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் உன் பேரை பெருமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க, அதில் அந்த ஸ்டார் ஒர்க்கர் அல்லது த பெஸ்ட் ஸ்டாஃப் ஆஃப் த மந்த் அப்படின்னு எழுதி வச்சுருக்கோம். அதில் யார் பேர் இருக்கணும்? இருக்கணும். சரிங்களா? இருக்கணும். ஓகே, ஒரு நம்ம பேர்லையோ அல்லது நம்ம சார்பிலையோ நம்ம ஒரு கடை நடத்துகிறோம், ஒரு தொழில் நடத்துகிறோம். நமக்கு போல நிறைய பேர் தொழில் நடத்துகிறவங்க இருப்பாங்க. ஆனால் இன்னார் செல்வகுமார், மிஸ்டர் செல்வகுமார் அவர்கள் நடத்துகிற அந்த ஹோல்சேல் அப்படின்னு அவருடைய பேர் என்ன செய்யணும்? அறியப்படும். கர்த்தர் உயர்வை தருகிறேன்னு சொன்னால் அதுதான். ஹல்லேலூயா. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையோ எங்கேயோ வேலை பார்க்குறீங்க, ஓகே, உங்களுக்கு இணையாக அநேகர் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய பெயரை தான் உங்கள் பாஸ் அறிந்து வைத்திருக்கணும். ஆமே. ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்கலாம், நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் அறியப்பட்டவர்களாக படுவீங்க என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சரி, இந்த வருஷம் மாறப்போகுது கர்த்தர். ஹல்லேலூயா. ஸோ அப்படியாக கர்த்தர் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். தாவீது அழகாக தன்னை குறித்து 2 சாமுவேல் 7வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிங்க. தாவீதுக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு? பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். தாவீதின் பெயர் இன்னைக்கும் நினைவு கூறப்படுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருடைய குமாரர்? பர்த்திமேயு குருடன் எப்படி கூப்பிட்டான்? தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். ஓகே, அங்கே ஆபிரகாமின் தேவனாக அறியப்படுகிறார், இங்கே தாவீதின் குமாரனாக இயேசு கிறிஸ்து அறியப்படுகிறார். ஏன்னா அது அவருக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை உனக்கு தருவேன். ஹல்லேலூயா.
பேர் தெரியாமல், அட்ரஸ் தெரியாமல், யாருன்னு தெரியாமல், அன்னோன் ஓகே பர்சனாக கர்த்தர் நம்ம இருக்க விரும்பலை. அது நம்ம தனிப்பட்ட பெயராக இருக்கலாம், அல்லது நாம் சார்ந்திருக்கிற அல்லது நம்ம பணி செய்கிற ஒரு நிறுவனமாக இருக்கலாம், அல்லது கர்த்தர் நம்முடைய கையிலே தந்த ஒரு தொழில் ஸ்தலமோ, அல்லது நம்ம நடத்துகிற ஏதோ ஒரு வியாபாரம் எதுவாக இருக்கலாம். அதனுடைய பெயர் அறியப்படும். உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், அந்த வண்ணமாக உன் மேன்மையை நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்க முடியுதா? இந்த வருஷம் ஒரு பெரிய லிஃப்ட். ஓகே, அடுத்த வருஷம் நம்மளை இப்படி பார்க்கும்போது நம்ம இப்படி இருக்க மாட்டோம். நம்ம எல்லாரும் பெயர் பெற்றவர்களாக, கனத்துக்கு உரியவர்களாக ஒரு பெரிய அந்தஸ்தில் காணப்படுவோம். அது வெறுமன உலக பிரகாரமான காரியங்களில் மட்டும் அல்ல, ஒன்னொன்றுக்கும் இணையாக கர்த்தர் நம்மை அதில் உயர்த்தி வைப்பார். ஆவிக்குரிய காரியங்களும் உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா 66:22 பாருங்க. கர்த்தர் ஒரு புதிய வானத்தையும் ஒரு புதிய பூமியையும் படைக்க போகிறார். அது மாறுமா? எவர்லாஸ்டிங்கா அது அப்படியே நிற்குமா? புதிய வானம் புதிய பூமி தான் கடைசியில் பரத்திலிருந்து இறங்கி வருகிறது என்றெல்லாம் சொல்லி நம்ம அந்த வருகைக்கு பிற்பாடு நடக்கிற காரியம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி இட்டர்னல், மாறாதது. ஸோ புதிய வானம் புதிய பூமி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி என்னது நிற்குமா? உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும். நமக்கு கர்த்தர் தந்திருக்கிற அந்த பெயர் நிலைத்து நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் தருகிற மேன்மை சாதாரணமானது அல்ல. ஓகே, இனி நீங்க ஒரு சோவாகிய ஊழியக்காரர் என்று அறியப்படுவீங்க. ஓகே, ஊழியம் செய்கிறவங்க இனிமேல் நீங்கள் அன்னோன் பர்சனாக இருக்க மாட்டீங்க. கர்த்தர் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, முடிவாக இந்த நாமம், நமக்கு கர்த்தர் தந்திருக்கிற இந்த நாமம் உலக அளவில் மட்டும் பெருமைப்படுத்தப்பட்டு அல்லது நிலைச்சு நிற்கிறதுங்கிறது இல்லை. பிலிப்பியர் 4:3 பாருங்க. பிலிப்பியர் 4:3 அவர்களுடைய நாமங்கள். யாருடைய நாமங்களா? சுவிசேஷ ஊழியத்தில் மிகவும் பிரயாசப்பட்டவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ சபையே, நமக்கு கர்த்தர் நாமம் தந்திருக்கிறார். இது அவரால் நாம் தோன்றும் முன்னே கர்த்தர் தந்த நாமம். நாமம்னா பெயர். இந்த நாமம் எங்கே எழுதப்படுகிறது? ஜீவ புத்தகத்தில். யாருடைய நாமம் எழுதப்படுகிறது? சுவிசேஷ வேலையில். நீங்கள் டைரெக்டாக கூட சுவிசேஷம் வேலையை செய்தீங்கன்னு அதில் போடலை. கிளமெண்டோடு கூட ஒரு அசிஸ்டண்ட்டாக கூட இணைந்து வேலை செய்த அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னார்னா அது இந்த உலகத்தோட முடியாது. ஜீவ புத்தகத்திலையும் உன் பேர் எழுதப்படும். அது கிறுக்கி போடப்படாமல் இருக்கத்தக்கதாக நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் கடைசியில் ஒரு நாள் பரத்தில் நம்ம நியாய தீர்ப்பில் நிற்கும்போது அந்த பெயர் வாசிக்கப்படும். அந்த பெயரை வாசித்து கர்த்தர் நம்மளை எங்கே அனுப்புவார்? பரலோகத்தில் என்றென்றும் வாழத்தக்கதாக அனுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த வருடத்தில் யார் யாருக்கு என்னென்ன எப்படிப்பட்ட மேன்மையான அந்த தகுதிகளை வச்சிருக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஆனால் கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு என்னென்ன வார்த்தை தந்தாருன்னா நிச்சயமாக வார்த்தையின்படி அவர் செய்ய விருப்பம் உள்ளவராய் வல்லவராக இருக்கிறார். அந்த மேன்மையை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெருக பண்ண போகிறார். 3 காரியத்தை பார்த்தோம். நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய ஸ்டேட்டஸ், போத் ஆவிக்குரிய அண்ட் சரீர பிரகாரமான காரியங்களில் அது மேன்மையடைய போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது, நாம் கனத்துக்குரியவர்களாக மாறப்போகிறோம்.
இனி நம்மளை ரொம்ப அலட்சியமாக காலில் போட்டு மிதிக்கிற மாதிரியான காரியங்கள் நம்முடைய குடும்பத்திலையும் நடக்காது, நம் வேலை ஸ்தலம் அல்லது நம்முடைய தொழிலும் இருக்காது. ஹல்லேலூயா. கனத்துக்குரியவர்களாக நம்ம பார்க்கப்பட போகிறோம். ஆமென். மூன்றாவதாக, கர்த்தர் நமக்கென்று தந்திருக்கிற அந்த பேரை அவர் பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக அவர் ரெண்டாவது பகுதி, நம்ம அதை தொடர்ந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் பார்க்கலாம். அதில் அவர் என்ன சொல்லுகிறார்? அவர் என்னை மறுபடியும் தேற்றுவீர். சரியா? இதற்கு நான் ஆதாரமாய் தேற்றுவீர் என்று சொல்லும்போது நம்ம சாதாரணமாகவும் சாதாரண ஒரு கான்டெக்ஸ்ட்ல எடுத்துக்கொள்ளலாம். யாருக்கு தேறுதல் தேவை? யாரை நம்ம தேற்றணும்? பிரச்சனையில், போராட்டத்தில், சோர்வில் அல்லது ஏதோ ஒரு அழுத்தத்தில் அல்லது ஏதோ ஒரு இழப்பில் இருக்கிறவங்கள தேற்றுவார்கள். ஆனால் கர்த்தர் எனக்கு உணர்த்திய காரியம் என்னன்னா, கர்த்தருடைய ஆவியாகிய தேற்றரவாளன் இந்த வருடம் நம்முடைய வாழ்க்கையில் மறுபடியும் தேற்றுவார் என்று சொன்னால், ஒருவேளை முற்காலத்தில் நீங்கள் ஆவியானவருக்குள்ள நல்ல ஸ்ட்ராங்காக இருந்து ஆவியானவருடைய பலத்தோடு ஒருவேளை நீங்கள் கிரியை செய்து கொண்டு இருந்திருக்கலாம். அந்த தேற்றரவாளனாகிய ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் வல்லமையாய் செயல்பட முடியாதபடி ஒருவேளை சற்று நீங்கள் குறைந்து வந்திருக்கலாம். அல்லது இதுவரை அந்த ஆவியானவராகிய தேற்றரவாளனை, அவருடைய பலத்தை நான் உபயோகப்படுத்தலை என்ற நிலையில் இருக்கலாம். இனி வருகிற நாட்களிலே உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர், தேற்றரவாளனாகிய ஆவியானவர் உங்க வாழ்க்கையில செயல்படுவதை நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்திலே இருக்கிற அவனிலும் உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை பெற்றவர்களாக அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே பொங்கி வழியத்தக்கதாக அவரை அனல் மூட்டி எழுப்பி விடும்போது அந்த தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருடத்துல பலத்த பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் கண்களை